ஆனால் செய்தியாளர்கள் ஒத்துக்கிறாங்கன்னா, ஏன்னா செய்தியாளர்கள்ட்ட ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நீங்க எல்லாம் கேட்குறீங்க, நாங்கள் பேசுறோம். அதனால விஜய் அவர்கள் நேற்று என்ன மனநிலையில் இருந்தாங்க, ஷாக்கில் இருந்திருப்பாங்க, அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு, அவரும் மன கஷ்டத்தில் இருந்திருப்பாரு. அதனால் அதை பத்திரிகை நண்பர்களும் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுங்கன்னா. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர் வேற, விஜய் மாதிரி சினிமா ஐக்கானா இருந்து அரசியலுக்குள்ள வர்றவங்களுடைய மனநிலைமை வேறங்கன்னா, எல்லாம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கரூர்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசியல் 20 வருஷம். விஜய் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிறாங்க. அதனால அவரும் ஷாக்கில் இருந்திருக்கலாம். அதனால அவர் பத்திரிகையாளரை சந்திக்கல, உடனே கிளம்பி போயிட்டார் அப்படிங்கறத நான் ஒரு குறையா பார்க்கல. இதன் பிறகு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் என்ன செய்கிறது என்பதை தான் நான் கவனிக்க போறேங்க. ஆனா எனக்கு மேல இருந்து அவருக்கு கண்ணு எந்த அளவுக்கு தெரிஞ்சது, மக்களை பார்க்க முடிஞ்சது எனக்கு தெரியலீங்கண்ணா. எனக்கு தெரியல லைட் எங்க போட்டிருந்தாங்கன்னு. அதனால தெரியாம நான் ஒரு மீது குற்றம் சுமத்த விரும்பல. நேற்று இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணிருக்கணும். முழு முதல் காரணம் மாவட்டத்தினுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். முழு முதல் காரணம். அதிலிருந்து நமக்குரிய எங்கேயும் மாற்றி வைக்க கூடாது. காரணம், ஒரு எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் பயம் வரணும். ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்தாலும் நான் நேர்மையா இருப்பேன்னு இருந்தா தான் நீங்கள் நானும் நம்பி வேலை செய்ய முடியும். ஆளுங்கட்சி அழுத்தத்துக்கெல்லாம் பயந்துட்டு ரூட்டை மாத்தி இதை மாத்தினா எஸ்பிடிசி மேலதான் நான் குற்றச்சாட்டு வைப்பாங்கண்ணா. நீங்க எதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சு வந்திருக்கீங்க? எங்களை காப்பாத்தானே. ஆளுங்கட்சிக்காரன் 10,000 சொல்லுவான், விஜய் பர்மிஷன் கொடுக்காதேன்னு சொல்லுவான், இங்க கூட அங்க குடும்பம். உங்க வேலை என்ன? நியாயமா இருக்கிறதானே. அந்த வேலையை நீங்க செய்யல அப்படிங்கறத என்னுடைய குற்றச்சாட்டுங்கண்ணா. உறுதியாங்கண்ணா, எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. உறுதியா காவல்துறை டிப்ளாய்மெண்ட் எண்ணிக்கை, இடம், கூட்டம் நடந்த இடம், விஜய் அவர்களுக்கு இதற்கு முன்பு நடத்தப்பட்ட விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிளியர் கட் எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துட்டு இருக்காங்க.